ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பன்னீர்செல்வம் கையில் இரட்டை இலை சின்னம் செல்லுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் அதிமுகவின் ஒட்டுமொத்த அதிகாரங்கள் கிடைக்குமா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையாக இந்த வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இரட்டை இலை சின்னமும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியும் எடப்பாடி பழனிசாமியிற்கு போகிவிடக் கூடாது என்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த வழக்கை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட 7 வாரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது. இறுதியான முடிவு தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் என்ன கூறுகிறதோ அதை வைத்துதான் இறுதி முடிவை வெளியிட முடியும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னம் யாரிடம் கொடுக்க முடியும், அதிமுகவிலிருந்து OPS அவர்கள் நீக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்பதை வெளியிட முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. ஆனால் கிட்டத்தட்ட இரு தரப்பினர்களிடம் இருந்து ஆவணங்களை பெற்ற தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்பொழுது வரை இந்த வழக்கை பற்றி எந்த ஒரு முகாந்திரமும் வெளியிடவில்லை. தேர்தல் கூட வரப்போகிறது. 9 மாதங்களுக்குள் இந்த வழக்கு நிச்சயமாக முடிவடைவதாக தெரியவில்லை. இதன் காரணமாகத்தான் இந்த வழக்கை அவசர வழக்காக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். இன்றைக்கு இந்த வழக்கு பற்றியான மிக முக்கியமான தகவல் என்ன கிடைக்க பெற்றுள்ளது என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். அதிமுகவிலிருந்து OPS அவர்களை நீக்கிவிட்டோம். புகழேந்தி, OPS, வைத்திலிங்கம் இவர்கள் வழக்கு தொடர்வது சட்டப்படி செல்லாது. பொதுச் செயலாளராக சட்டப்படி நான் பதவியேற்று விட்டேன். அதிமுகவிற்கும் OPSற்கும் சம்பந்தமில்லை என்று கூறினாலும் இரு தரப்பிடம் இருந்து பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எப்படி வேண்டுமானாலும் அந்தர்வல்ட்டி அடிக்கலாம். இதற்காகத்தான் கடந்த இடைத்தேர்தலில் கூட அதிமுக போட்டியிடவில்லை. அதற்கு காரணம் இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் போகிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையாக மாறிவிடும் என்பதற்காகத்தான். தற்பொழுது நீதிபதிகள் என்ன கூறியுள்ளார்கள் என்றால், தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞரிடம் இந்த வழக்கு முடிய வேண்டும், உங்களுடைய தரப்பு ஆவணங்களை வருகின்ற 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். 10ஆம் தேதி அன்று பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கினால் ஒன்று அதிமுகவிற்குள் OPS வருவார், இல்லை என்றால் முழுமையாக அதிமுகவின் சின்னம் மற்றும் பதவி அதிகாரங்கள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்துவிட்டால் இனி அதிமுகவிலிருந்து OPS அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. புதிய கட்சியே ஆதரவாளர்கள் மூலமாக பதிவு செய்து வைத்திருந்தார் அல்லவா, அதை வைத்து அவர் அரசியலை நடத்த வேண்டும் என்பதுதான் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. தேர்தல் ஆணைய அதிகாரி கூறுவது என்னவென்றால், இரு தரப்பினர்களிடம் இருந்து ஆவணங்களை பெற்றுவிட்டோம். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை என்றால், எதற்காக OPS அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும்? அப்படி என்ன தவறு செய்தார்? முன்னாள் முதல்வராக இருந்தார், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், பல்வேறு உயர் பதவிகளில் இருந்த OPS அவர்களுக்கு என்ன காரணம் என்ற விவரத்தை தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கடிதங்கள் கொடுத்திருப்பதாக தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் கூறியுள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம். 10ஆம் தேதியன்று அதிமுகவின் தலைமை பொறுப்பு மாறுகிறதா அல்லது எடப்பாடி பழனிசாமி கைவசம் மீண்டும் தொடர்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது ஆதரவு யாருக்கு, OPSற்கா அல்லது எடப்பாடி பழனிசாமி இருக்கா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.